40வது வருஷம் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்த விட இந்த நாளிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக முயற்சி எடுத்து ஆண்டவரே இந்த கூட்டத்தை சிறப்பாய் நடத்தி கொண்டு இருக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த கூட்டத்தை நீர் ஆண்டவரை தொடுக்க முதல் முடிவு வரையும் ஆண்டவரே நம்முடைய தெய்வீக பிரசன்ன இந்த இடத்துல தங்கி தாபரிக்கட்டும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை முயற்சி எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ கண்ணோக்கி பாரு, அவர்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே நாங்கள் அருமையான ஊழியக்காரர் ஆண்டவரை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். 40 வருஷம் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு பிரயாசத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்தி வருகிற எவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆண்டவரே இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே அடிகளினால் ஆண்டவரே ஒரு தகப்பன் பிள்ளைகளை சிக்கிறது போல ஆண்டவரே ஏசப்பா அந்த ஊழியக்கார ஆண்டவரை சிக்ஷித்து ஆண்டவரே என் மகன் ஆண்டவரே என்னை விட்டு தூரம் போகுமான்னு பார்த்து ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே அப்பா வகை தேடினாலும் ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே மகனோடு கூட இருந்து இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நிற்க வைத்து ஆண்டவரே இந்த மந்தையை காக்கும்படியாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆண்டவரே அப்பா அந்த மந்தையை ஆண்டவரே அப்பா காக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த தேவதாசன் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த 40 வருஷம் முடிந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு இந்த ஊழியத்தை சிறப்பாய் நடத்தி வருகிறதான நம்முடைய மகன் நம்முடைய தாசன் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியம் ஆண்டவரே இயேசுவை நீடித்த நாட்கள் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து இன்னும் இந்த மந்தையை காக்கும்படியாக இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்யும்படியாய் நீர் ஆண்டவரே மகனோடு கூட இந்த பெரிய காரியங்கள் இந்த ஆண்டவரே வருஷத்தின் வாக்குத்தத்தம் அற்புதத்தை செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து தாசனோடு கூட இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாய் ஆண்டவரே அப்பா செய்து முடிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசன் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இயேசுப்பா இந்த கூட்டத்தை ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி இந்த தாசனை வாழ்த்தி ஆண்டவரே இந்த கூட்டத்தை சிறப்பாய் செய்து முடிக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த போட்டங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே இயேசுவே கடந்த காலங்களில் இருக்கிறதான இந்த போட்டங்கள் எல்லா ஊழியக்காரர்களையும் அவரை சிறு வயதிலிருந்து தொட்டுள்ள எல்லாம் அவங்க அம்மா எல்லாம் ஆண்டவரே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் எங்களுக்கு கொடுத்தது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரே இந்த மந்தை சிறதவை ஆண்டவரை விடாதபடி இந்த மந்தை கண்ணும் கருத்துமாய் பராமரித்து ஆண்டவரே இந்த சபையை ஆண்டவரே காக்கும்படியாய் கொடுத்த ஊழியக்காரமுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாய் ஆண்டவரை கொடுத்த மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே நாங்களும் துணாய் இருக்க இந்த ஊழியத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்க ஒரு மன ஐக்கியத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாயும் ஆண்டவரே நாங்களோடு கூட ஆண்டவரே இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே இதில் வந்து கலந்து கொள்ள ஆவியானவரே இதில் உதவி செய்யும். ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை போல் ஆண்டவரே லாபமும் நஷ்டமும் நீ ஆண்டவரே குப்பையாக என்னங்க ஆண்டவரே ஏசப்பா அப்படியே உங்களோட ஊழியக்காரர் என்ன வந்தாலும் அந்த பாடுகளை சகித்து இந்த ஊழியத்தை நின்று செய்கிற மகனை நீ கண்ணோக்கி பாருமப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வேதனை தான் இருக்கிறது, ஆனாலும் எங்களை மனசை திடம்படுத்தி ஆண்டவரே எங்களை ஊழியக்காரை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக ஆயுசு ஆண்டவரே நாட்கள் இந்த ஊழியத்துக்கு ஓட வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் வெற்றிகராய் வாய் செய்து முடிக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காருடைய சுகத்தை ஆண்டவரை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே அப்படியே மகனை நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பானும் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால மகனை ஆண்டவரை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் நம்முடைய அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையெல்லாம் முக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் ஜீவனோடு நல்ல பிதாவே ஆமென். அடுத்ததாக இன்னொரு ஜபம் பண்ணுறதுக்கு பிரேமா ஆண்டி கூப்பிட்றோம். அவங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டு பாடுவோம். வாங்க ஆண்டி. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா.
கர்த்தாவே, பிறந்த நாளை காட்டிலும் என் தேவ ஆவியானவர் உடைய ரட்சிப்பின் நாள் மிகுந்த சிறந்த நாள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 40 வருஷங்களும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் கண்மணி போல் காத்து இந்த தயவால் நடத்தி கர்த்தர் இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, யோசுவாவை போல் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒரு பலன் கொண்டு திடமனதாக இருக்க கலங்காதே திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நீர் போகுமிடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் இந்த 40 வருஷமாய் அவரோடு இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளும் நன்றி பலிகளும் வேறெடுக்கும் சுவாமி. எவ்வளோ ஊழியங்கள் கர்த்தாவே, ஊழியத்தின் வாஞ்சைகள் கர்த்தாவே, அவர் இன்னும் ஆண்டவரே அப்பா அவர் மனதில் இருக்கிற ஊழியத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, விசேஷித்த ஜெபம் கர்த்தர் ஆண்டவரே அவருக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர் கூட இருந்த மக்களெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே அப்பா போய் அந்த விசாலமான இடத்தில் அவரோடு ஊழியம் செய்வதற்கு தான் ஆண்டவரே அவருடைய வாஞ்சை. கர்த்தர் ஆண்டவரே அப்பா, என் தேவாதி தேவன் இராதே இந்த வருடத்திலேயே எங்களுக்கு காண்பிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த 40 வருஷ காலமாய் கர்த்தர் அவரை கர்த்தர் பாதுகாத்திரே. நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பாசறை கர்த்தர் வாழ்க 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 வென்று வாழ்த்தி போற்றுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். அடுத்ததாக இந்த ப்ரோக்ராம் கொடுத்து வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஜெமிமா ரேச்சலை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பாவோட 40வது விழா, இந்த சால்வேஷன் டே ரட்சண்ய நாளை கொண்டாடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துதலை கூறுகிறோம். உங்களோட ஆவிக்குரிய தகப்பனுக்கு இவ்வளோதான் உங்களுக்கு இதுவா வரவேற்கலாமே. ஓகே ஓகே ஓகே. அதாவது எங்களுடைய அழைப்பு நாங்கள் காலையில் சுவாத்தியும் மேனகாக்காவும் சொன்னாங்க. அவங்க அழைப்புக்கு இணங்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ அப்பா பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கிற வரைக்கும், அதான் நான் குழந்தையாக இருந்தப்போ தான் இந்த இடம் வாங்கினாங்க. ஸோ 10/3/85 அவர் அவ்வளோ வருட காலம் கர்த்தர் என்ன பண்ணார், அவரோட கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வந்தார். ஒரு பாதையிலையும் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகள், அதாவது அவருக்கு வந்த வேதனை இதெல்லாம் வந்திருந்ததுன்னா நானாக இருந்திருந்தேன்னா உண்மையாக சொல்லணுன்னா என்னால் நின்றுக்கவே முடியாது. ஐ கான்ட் ஸ்டாண்ட். என்னால் இங்கே நின்று என்னால் பேசியிருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான குணம். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சபையிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப ஒரு பொறுமைசாலி. அதை நான் எல்லா இடத்துலையுமே நான் கற்றுக்கொண்டேன். அப்பான்னு இல்லாமல் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் கூட அவர் தான். அதனால் எனக்கு எப்போவுமே நான் எங்கே போனாலுமே சரி, என்னுடைய காணிக்கைகளையும் சரி, என்னுடைய ஜெபமும் சரி, என்னுடைய எல்லா விதத்துலையுமே எங்கள் டேடிக்கு, என்னுடைய டேடின்ற மீறி எனக்கு ஒரு மரியாதை வருதுன்னா அது ஒரு ஆவிக்குரிய தகப்பன்ற ஒரு விஷயத்தால். அடிக்கடி நான் எதனா தப்பாக பேசிட்டா கூட அப்பான்ற ஒரு இது டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஆவிக்குரிய தகப்பன் அவர், அதனால் நம்ம அவர் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்குள்ளே நான் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால என்ன சொல்கிறது, நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவரை விடுவிச்சு இம்மட்டும் ஆண்டவர் உறுதியாக அவரோட ஊழிய பாதையில் இம்மட்டும் வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே வருகை தந்திருக்கோம் இந்த கொண்டாட்டத்தில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கிறீனோ அவங்களோட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஒவ்வொரு இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள். இந்த 40 வருட காலம் கர்த்தர் அவரை வழிநடத்தி திட நம்பிக்கையை கொடுத்து கர்த்தருடைய பாதையில் அவர் தம்முடைய ஜனங்களை விசுவாசத்தை நடத்தினதற்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். கடைசி வரைக்கும் இருந்து எல்லாருமே நம்மளுடைய தகப்பனாரை நல்லபடியாக வாழ்த்தி சந்தோஷமாக அவருக்காக ஜெபம் பண்ணி செல்லுமாறு அன்புடன் வாழ்த்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ அக்கா. அடுத்து சாங்கு ராகேஷ் பாட போகிறாங்க. நம்ம எல்லாரும் உற்சாகமாக கை தட்டி பாடுவோம். அங்கிளோட இந்த டேவை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக அவருக்கு நம்ம மாற்றி கொடுத்துடலாம். ஓகேவா?
அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில. சின்னஞ்சிறு வயசுல சிறுமப்பட்டேன், அடைக்கலமா உம்மை தேடி வந்தேன். சின்னஞ்சிறு வயசுல சிறுமப்பட்டேன், அடைக்கலமா உம்மை தேடி வந்தேன். பெஞ்சி உள்ளோம் அன்பை எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறம்பா, சின்ன உள்ளோம் அன்பை எண்ணி சொல்லி சொல்லி பாடுறம்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில. சிலுவை சுமந்த தோல் மேல என்ன சுமந்த தெய்வம் நீரே, மங்கி எறியும் திரியா போன அணைந்திடாமல் காத்திரே. சிலுவை சுமந்த தோல் மேல என்ன சுமந்த தெய்வம் நீரே, மங்கி எறியும் திரியா போன அணைந்திடாமல் காத்திரேன். அடைக்கலமா நான் தேடி வந்த என் ஆறுதலும் நீரே, புகலிடமானா ஓடி வந்த என் தேறுதலும் நீரே. பெஞ்சி உள்ளோம் அன்பை எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா, சின்ன உள்ளோம் அன்பை எண்ணி சொல்லி சொல்லி பாடுறம்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில. போல வாழ்ந்த என்ன கிரீடமாக தாங்கி நீரே, நெறிந்து போன நானல்லான முருந்திடாமல் காத்திரே. முள்ள போல வாழ்ந்த என்ன கிரீடமாக தாங்கி நீரே, நெறிந்து போன நானல்லான முருந்திடாமல் காத்திரே. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரவும் கண்கள் ஓய்வதில்ல, எளியவன நீர் மறப்பதுள்ளவும் இரக்கங்கள் முடிவும் இல்ல. பெஞ்சி உள்ளோம் அன்பை எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா, சின்ன உள்ளோம் அன்பை எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறம்பா உங்க நேசத்தை நினைக்கையில. இயேசுவே நான் உம்மை
பார்க்க நெடுநாளா வாடுறேன். உம்மை பார்க்க தகுதியும் இல்லை, ஆனாலும் தேடுறேன். இயேசுவே நான் உம்மை பார்க்க நெடுநாளா வாடுறேன். உம்மை பார்க்க தகுதியும் இல்லை, ஆனாலும் தேடுறேன். உம் குரல் கேட்டு நான் ஓடி வந்தவும் நிழலில் சாய்ந்திருப்பேன். உம் கரம் பிடித்து நான் நடந்திடவே உன் மார்பில் சாய்ந்திடுவேன். பெஞ்சி உள்ளோம் அன்ப எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறேன் பால். சின்ன உள்ளோம் அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுறேன் பால். அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன். எங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. வாழ்த்துறதுக்காக சில ஊழியக்காரர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அங்கிளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பாலிய நண்பரான பால்குமரன் அங்கிள் வந்து அங்கிளை வாழ்த்தி ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பிரைஸ் லார்ட். எனது நண்பர் பாஸ்டர் இமானுவேலை குறித்து ஒரு சில சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். வியாசார்படி பகுதியில் உள்ள அரசாங்க பள்ளியில் படிக்க வந்தேன். என் கிளாஸில் என்னோடய நண்பர் இமானுவேல் இருந்தார். நான் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். இயேசு நல்லவர்னு சொன்னார். அந்த இயேசு நல்லவர்னு சொன்ன அந்த முதல் வார்த்தை தான் என்னோடய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அபிஷேகமாய் மாறிச்சு. இயேசுவை தெரியாதிருந்த எனக்கு, ஆண்டவர் அறியாதிருந்த எனக்கு, என் நண்பர் மூலமா இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை என் தேவன் கட்டளையிட்டார். நல்ல ஒரு படிப்பாளி அவர், நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஞானவான், நல்ல புத்திமான், நல்ல கல்விமான். நல்ல கவனிங்க, அந்த 7ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வகுப்பு வரைக்கும் நானும் அவரும் ஒரே காலேஜில், ஒரே ஸ்கூலில், ஒரே கிளாஸில் நாங்கள் படித்து கொண்டு இருந்தோம். அடுத்து ஒரு பாட்டு கௌதமண்ணா பாடுவார். கைத்தட்டி நம்மளாம் சேர்ந்து பாடுவோமா? சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர் என் விசுவாச கப்பல். சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதால் நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உன் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ புயல் மழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்லை. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால்
சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் இதுவரை போவதில்லை. தீங்கு செய்ய ஒருவருமே என் மேலே கை போடவில்லை. உன் கிருபை என்னோடு இல்லை என்றால் நிர்மூலமாயிருப்பேன். உம் வசனம் என்னை தேற்றாதிருந்தால் என் துக்கத்திலே மூழ்கியிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்தபோது, ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றினீரே. தடையாவும் முற்றிலும் நீக்கினீரே, பாதைக்கு வெளிச்சம் நீரே. ஜெயம் கொடுத்து இதுவரை நடத்தினீரே, உம் கிருபை போதும் ஐயா. நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். தெரியும். முத எனக்குன்னு ஒரு ஊழியக்காரர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணது யாருன்னு கேட்டால் அது அங்கிள் தான், குழந்தையிலேயே. ஏன்னா எங்கள் ஆயா சொல்லி தான் தெரியும். முத உதீஸ்வரர் நகரில் வர சொல்ல நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணும்போது, கூட்டம் வைக்கும் போது, இமானுவேல் பாஸ்டர் தாண்டா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது, அங்கே ஊழியம் செஞ்சது அவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்புறமா தான் எனக்கு தெரியும், எங்கள் ஆயா சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுபோல் இந்த சபைக்கு நான் வர்றதுக்கு காரணம், முக்கிய காரணம் கேட்டிங்கன்னா சதீஷ் அண்ணன் சுரேஷ் அண்ணன் தான். வந்தேன், ஏதோ தான் வந்தேன், ஏதோ கூப்பிட்றாங்க அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் அவர்களை முன்குறித்தார்கள், அவர் தெரிந்து கொண்டான்ற மாரி வந்து உண்மையாலே நான் ஏசப்பாவெல்லாம் பார்க்கலைங்க. நான் அச்சி சொல்லுவேன், ஏசப்பாவை நான் பார்க்கவே இல்லை.
நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாஸ்ட்டை தான் பார்த்தேன். அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படி தான் நான் ஏசப்பா பார்த்தேன். எடுத்தவுடனே நான் வந்தவுடனே இல்லை பைபிளை பார்த்துட்டேன், ஏசப்பா கண்ணெதிர்க்க பார்த்துட்டேன், தூதர்லாம் பார்த்துட்டேன்லாம் இல்லை. அவர் நடக்கலாம் பார்க்கும்போது அதேமாரி என்ன தான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார். அதேமாரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜெபம் பண்ணுறதை விட மாட்டார், வேதம் வாசியத்தை விட மாட்டார். நிறைய அவர் அங்கிள் கூட ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா நெகட்டிவே பேச மாட்டார், பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். நீ சொல்லாத கம்முன்னுறான்னுவார். எதனா ஒன்று நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, அங்கிள் இது நடக்குமா, ஏன்டா எதுக்கேற்றாலும் வாயிலேருந்து தான் வருமா, மாரி இவன் எப்போ பார்த்தாலும் இவன் இருக்கிறான் தெரியுமா அப்படின்னுவார். அப்போது பாசிட்டிவாகவே நான் பேசி பார்த்துருக்கேன். நான் வரும்போது ஒரு தெளிவில்லாதவனாக வந்தேன். எனக்கு ஒரு பேச தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, ஒருத்தங்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாது, என்ன சொல்லணும், ஏது பேசணும், எப்படி பேசணும்லாம் தெரியாது. முழுக்க சொல்லப்போனால் ஒரு பாஸ்டர் இமானுவேலை பார்த்து தான் முழுக்க நான் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும். இப்போல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் ரத்தின சுருக்கமாக தான் ஃபோன் கூட பேசுறது, டப்புன்னு கட் பண்ணுறது. ஃபஸ்ட்டெல்லாம் 1 hour ஆகிடும், இல்லைனா 1/2 hour ஆகிடும். இப்போ எனக்கே எப்படி தெரியுமா ஆகுது, ஏன்டா இவ்வளோ நேரம் சொல்லி கட் பண்ணி விட்டுறேன். அந்தளவுக்கு என்ன ஒரு அதான் சொல்லுவாங்களே, ஒரு பேதையாக வருவனை ஞானியாக மாற்றுவாங்கன்னு. முக்கியமாக சொல்லப்போனால் முக்கிய காரணம் நான் அப்பா ஏசப்பா சொல்ல. 2வது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் மட்டும்தான். அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்றுக் கொடுத்தது பேதையை ஞானியாக மாற்றிட்டார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உண்மையாக நீ என் சபைக்கு வந்திருந்தனா, இது எங்கள் அம்மா சொல்லி டிக்ளேர் பண்ணது, என் சபைக்கு வந்திருந்தா நம்ம குடும்பமாக வெளியே வந்துட்டுருப்போம். நீ பண்ணுற இதுக்கெல்லாம் நீ குடிச்சிட்டு இருக்கும் போதும், நீ போக்கிரிதானம் பண்ணும் போதும், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் சலிக்காமல் ஒன்று கூப்பிட்றாரு பற்றியா, தம்பி வாடான்னு. அந்த அன்பு தான் உண்மையிலே உங்கள் பாஸ்டர் மாரி வர முடியாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட நான் வாங்கின ஒவ்வொரு சாட்சிக்கும் காரணம் யாருன்னா, நான் அதிகமாக சொல்லப்போனால் அங்கிளையும் ஆன்ட்டியும் தான் சொல்லுவேன். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் அவர் உருவாக்கி வச்சுருக்கிற விதம்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். நான் வெளியே நிறைய சபையில் போவேன், நிறைய பேர் ஃப்ரெண்டு, ஆனால் அங்கிளை மாரி தரமான அந்த ஒரு வசனத்தையும் அந்த போதிக்கிற தன்மையும் நான் யாருக்கிட்டேயும் பார்க்கல. நான் பார்த்தேன் அப்படி பிரபலமானு கேட்டால் நான் இப்பயும் சொல்லுவேன், மோகன் சிலாசஸ் அங்கிள் மட்டும்தான். அதுக்கடுத்தது நான் பார்த்தேன்னா அங்கிளை மட்டும்தான். அவரை நான் உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு வருது. ஒரு சிலதெல்லாம் அவரை திட்டிடுவேன், உண்மையாக திட்டிருக்கேன். நான் முன்னாடியே அங்கிள்கிட்டே சொல்லுவேன், நான் திட்டிடுவேன் அங்கிள், நான் எதனா பேசிடுவேன் அங்கிள், உங்களை பின்னாடிலாம் பேசிக்கிறேன், எவ்வளோ திட்டிருக்கிறேன், எவ்வளோ நான் அதெல்லாம் பேசி கூட அவர் அதெல்லாம் நான் தான் மனுஷனடா தம்பின்னுவார். அதுக்கடுத்தது குழந்தை போல் பழையபடி பழகிடுவார் என்கிட்ட. அந்த ஒரு அன்பு இருதயம் எந்த ஆவிக்குரிய தகப்பங்கிட்டையும் நான் கண்டதில்லை. நான் பார்த்தேன்னு கேட்டால் பாஸ்டர் இமானுவேல் ஒரே ஒரு போதகர்கிட்ட மட்டும்தான் நான் அதை பார்த்தேன். கர்த்தர் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு சிறிய வீடியோ, இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷெரி அங்கிளோட வீடியோ. அவர் வாழ்த்தி அங்கிளை Greetings, Pastor Emmanuel. Greetings, Emmanuel Pastor. I am Apostle Sherry Benjamin. Na Sister Stella Sherry. Pastor, I am here in Melak Prayer Tower of Prophet Samachan. And we are so glad to have known you for the past 15 years plus. Because ever since we both got married, you are there from the first day of our marriage. Pastor, as you are celebrating this 40th year in the Lord, Amen. We both wish you a long and prosperous and a blessed journey again with Christ. Yes. This 40 years, your walk with the Lord has been pleasing and blessed. Yes. You are seeing the results of people coming to the Lord, getting baptized, Amen. and walking with the Lord. Pastor, I pray that the grace of Yeshua continue to use you in the years to come. We wish you health, Yes. healing, deliverance, above all, the presence of God and the peace of God to prevail and rule over your life. Amen. பாஸ்டர், எங்களுக்கு எங்களோட கல்யாண நாள்லேருந்து தெரியும்.
ஸோ எங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த க்ரோத்து, உங்களோட சர்ச் மெம்பர்ஸ்க்கான அந்த ஒரு லவ், அது ரொம்ப ஆழமான ஒரு நேசம். ஸோ அது கர்த்தருக்குள்ளாகிய நேசம். நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பராக நீங்கள் வந்து அவங்களையெல்லாம் நடத்துகிறீர் கர்த்தருக்குள்ளே. ஸோ நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு இப்போ என்ன நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்களாலும் கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வாதமாக எப்போவுமே வச்சுருப்பார். ஏன்னா 40 வருஷம் ஒரு சிறிய காலம் இல்லை. இத்தனை வருஷம் நீங்களும் குடும்பமாக கர்த்தருக்காக சேவை செய்திருக்கீர்கள். ஸோ அதனால் கர்த்தர் உங்களை தினமும் நலமாகவே உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு இன்னும் அதிகமாக மினிஸ்ட்ரியில் வளர்ச்சி அடையணும்னு நாங்கள் 2 பேரும் வேண்டிக் கொள்கிறோம். என்னோட தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் டீச்சர், அதனால் சொல்கிறேன், தயவு செய்து மன்னிச்சுக்கொள்ளும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உங்கள் ஹெல்த்துக்காக ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி சிஸ்டரும் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து இன்னும் நல்லா மினிஸ்ட்ரி க்ரோத் எஸ்எக்கி கூட நல்லா வளரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. God bless you, Pastor. Wish you a blessed anniversary. Amen. Please wish you all. Thank you. Thank you, Pastor. உங்களுக்கு இந்த வீடியோ இதெல்லாம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ். நான் ஸ்வாதிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. 2K கிட்ஸ்ன்றதுனால நல்ல நியூ ஐடியாவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொருத்தர் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அருள்தாஸ் ஐயாவோட வீடியோ. அங்கிள் வந்தாங்க, அவங்களுக்கு வேற ஒரு ஊழியம் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஒரு நல்ல நேரத்திற்காக வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களை குறித்து அதிக சாட்சிகள் உண்டு. அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே நான் ஒரு மிகுந்த சொந்தத்தோடு கூட அருமையான இமானுவேலை குறித்து நான் சொல்லுகிறேன். அவர் ஏசாயா 48:10 படி வெள்ளியை போல புறமிட்டாலும் ஆனால் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்திலே இருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கிறபடினாலே அவரை தேவன் சிறு வயது முதற்கொண்டு உபத்திரவத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து இந்த திருமணம் ஆன பின்பு சபையை கொடுத்து ஒரு மேன்மையான காரியங்களை இமானுவேலுக்கும் மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள் இமானுவேலை கடந்து வந்தது. ஆனாலும் கூட அந்த உபத்திரவத்தின் குகையில இருந்து கர்த்தர் அவருக்கு சகாயராய் நின்று இம்மட்டுமாய் காத்த தேவன் அவரை இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்திலே மேல்மேல் மாத்திரமல்ல, மனைவி பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, சபையில் அருமையான யாரெல்லாம் இருந்து உடன் ஊழியம் செய்து சபையை அபிவிருத்தி செய்ய ஆட்சி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் விசேஷமாக இம்மானுவேலுக்கு அநேக ஆயுசு நாட்களை சேர்த்து கொடுத்து குடும்பத்தோடும் சபையாரோடும் நீடித்த நாட்களாய் வாழும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு ஊண்டுதலாக பின்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இப்போ நான் இருக்கேன்னா என் பின்னாடி என்னோடய ஃபேமிலி இருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட லைஃப்பில், அங்கிளோட லைஃப்பில் ஒரு பெரிய பேக் போனாக, ஒரு பெரிய பேக் ஸ்க்ரீனாக, இன்னும் சத்தம் கொடுக்கலாமே, ஒரு பெரிய பேக் ஸ்டேஜ். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வரவே விரும்ப மாட்டாங்க. இப்போ ஆனால் அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க பின்னாடி செஞ்ச எல்லா காரியத்தையும் இப்போ பேசுறதுக்காக ஆண்டி வராங்க. கை தட்டி வர வைப்போமா? யார்ப்பா அது விசில் அடிக்கிறது? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மாதிரி தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் வேறு இருந்தாலும் என்னை ஃபுல்லாக ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறது என்னுடைய கணவர் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு 19 வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. நான் ரட்சிக்கப்பட்டது 16 வயசில் ஞானஸ்நானம் எடுத்தேன் எங்கள் பாஸ்டர் வின்ஃப்ரெட் ஐயா மூலமாக. அதுக்கப்புறம் எங்களுக்கு திருமணம் ஆனது. அப்போ எனக்கு வயது 19. நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது, பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் இயர்லேருந்து அவர் கூட தான் இருக்கிறோம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 32 இயர்ஸ் எங்களுக்கு மேரேஜ் ஆகி
அதனால் அவர்கிட்ட இருந்து நிறைய குணங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் பிள்ளைங்களே சொல்லுவாங்க, அப்பா மாதிரி இப்போ நீ ஆயிட்ட மம்மி, உன்னை மாதிரி அப்பா ஆயிட்டாரு குணத்தில், அப்படி சொல்லுவாங்க எங்கள் பிள்ளைங்க. ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப பொறுமை. எங்கள் வீட்டில் நான் தான் கத்துவேன். சத்தம் அதிகமாக என்கிட்ட தான். அவருக்கு சத்தம் போட்டு பேசினா பிடிக்காது, பெண்கள் நிறைய பேசினா பிடிக்காது, அப்புறம் எதிர்த்து பேசினா பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஒபே பண்ணணும். கண்ணாலே பேசுவார். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு தெரியும், பாஸ்டர் கண்ணிலே உங்களை மிரட்டுறாரு, அதில் என்ன மிரண்டணும். அந்த மாதிரி மிரண்டு பயந்து இந்த ஊழியத்தை முன்னாடியே வராமல் பின்னாடி இருந்தே செய்து கொண்டு இருந்தோம். ஏன்னா பைபிள் வசனம் அப்படி தானே சொல்லுது. சின்ன வயசுலேருந்தே எதனா வசனம், அந்த 3 வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டது 15 வயசில். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்த ஆண்டி என்ன வசனம் சொன்னாலும் அதுக்கு உடனே நான் ஒபே பண்ணி, நான் பெண்கள் ஜெபத்தில் நிறைய சொல்லுவேன். இப்போ சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். உடனே ஒபே பண்ணிவிடுவேன். ஒபே பண்ணி ஒன்று ஒன்றா நான் எடுத்து கர்த்தருடைய காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சரிங்களா? அவர் ஆம்பூரில் பிறந்தவர், நான் கோடம்பாக்கத்தில் பிறந்தவோ. எங்கிருந்தோ எங்கேயோ ஆண்டவர் எங்களை இணைச்சி அவருக்கு ஏற்ற மனைவியாக, எனக்கு ஏற்ற கணவனாக ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களை நிறுத்தினபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஊழியத்துக்கு வரும்பொழுது 95 நினைக்கிறேன். 95னா 3 வருஷம், 22 வயசு எனக்கு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 22 வயசு. அதனால தான் இப்போ சுரேஷ் மாதிரி ஆட்கள்லாம் என்னை என்ன கூப்பிட்றாங்க, ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்போ 13 வயசு. 13 வயசு இருக்குமாப்பா? 13 வயசு இருக்கும். அப்போ நாங்கள் உதயசூர் நகரில் சிறுவர் ஊழியத்தை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்து உதயசூர் நகர் நாங்கள் ஏறாத படிக்கட்டே கிடையாது. நான், பாஸ்டர், எஸ்தர் சிஸ்டரு, அப்புறம் ஜேம்ஸு, தாசுன்னு ஒரு பிரதர் இருந்தார், பாஸ்டருடைய பாலிய ஸ்நேகிதன் அவர், பாஸ்டர் பால்குமரன். இந்த சபை கட்டும் பொழுது நான் வீட்டில் இருந்தேன். எசேக்கியா குழந்தை பிறந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால தாஸ் அண்ணன் வந்து இங்கே மேலே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் கொஞ்சம் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு மேரேஜ் ஆகணும், அவர் தனியாக ஊழியம் போயிட்டாங்க. அதனால் இப்படி இந்த ஊழியம் கட்டப்பட்டது. எசேக்கியா பிறந்த உடனே ஒரு 10 மாதம் இருக்கும்போது இங்கே சர்ச் டெடிகேட் பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம். அதனால் அவரை பற்றி நான் சொல்லணும், அதான் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் பொறுமை ரொம்ப கற்றுக்கினேன். ரொம்ப பேச மாட்டார், இப்போ கூட ரொம்ப பேச மாட்டார். அவரே சொல்லியிருக்கிறார் உங்ககிட்ட. ஆனால் ஊழிய விஷயம், ஊழியக்காரங்கக்கிட்ட பேசுகிறதுலாம் ரொம்ப பயங்கரமாக பேசுவார். பைபிளை பற்றி பேசணும், மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு தைரியமாக சொல்லுவார். யாரை பற்றி பயப்படவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை, ஒரு நல்ல கணவனாக கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியால், ஒரு ஊழியராக ஆண்டவன் கொடுத்தபடியால் நன்றி சொல்கிறேன். என்னுடைய குணங்கள்லாம் மாற்றப்பட்டதுக்கு, ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்டு வேறு, அவங்களுடைய பேக்ரவுண்டு வேறு. எங்கள் வீட்டிலலாம் எல்லாமே முரடர்கள். நான் என்னை பற்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரகடு. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாஃப்ட்டு. மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சாஃப்ட். பாஸ்டருடைய ஃபேமிலியில் அவங்க அக்காங்க 2 பேர் பேச மாட்டாங்க ரொம்ப. அவங்க அம்மா எனக்கு தெரியாது, இறந்துட்டாங்க எங்கள் கல்யாணம் ஆகும்போது. அவங்க பெரியம்மா இருந்தாங்க, அவங்களும் அவ்வளோ பேசுதானே பார்த்தது கிடையாது. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை ஆண்டவர், நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ப்ரேயரில், எப்போவுமே நான் சொல்லுவேன், தனி ஜபத்திலையும் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கணவனை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. எவ்வளோ எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும், மனத்தாங்கல்கள் வரும். அவர் எதனா நச்சுன்னு ஒன்று சொல்லிட்டாருன்னா அழுதுருவேன். நிறையா இரவு நேரங்களில் நான் கண்ணீர் விட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னால் அதை தாங்க முடியாது, நான் பேசவும் மாட்டேன். சில நேரங்களில் பொங்கி பேசிடுவேன், தவறாலாம் பேச மாட்டோம். அப்போது இப்படி இருக்கும்போது இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஊழியத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்ப காலத்தில். இதன் மூலமாக பல நெருக்கங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பல நெருக்கங்கள் எங்களுக்கு. அதையே தாங்கி நாங்கள் வந்தோம். எங்கள் 2 பேரையுமே ஆண்டவர் உபத்திரவத்தின் குகைகளை திறந்து கொண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் இருக்கும் போதே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருந்தோம். ஆனால் அந்த மனதளவில் போராட்டங்கள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துருந்தோம். ஊழியத்தில் வந்தோம், அதே பின்தொடர்ந்துனே வருது. ஆனால் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களை ஒன்று சேர்த்து இணைத்து, ஆண்டவர் இத்தனை வருஷ காலம் இந்த ஊழியத்தை செய்ய நிறைய விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதில் தெரியும் இந்த இடம் அப்படி இருந்தது. அதில் வந்து பாருங்கள், அது எசேக்கியா வயிற்றில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஃபோட்டோ போகும்போது பார்த்துட்டு போங்க, சரிங்களா? அப்போ இருந்த விசுவாசிகள் அவ்வளோதான்.
அவங்கள வச்சு இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தினார். அதனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் பிள்ளைகளால் காரியங்கள் எவ்வளோ கண்ணீரின் பாதையில் எனக்கு இப்போ கண்ணீர் விட்டு அழுதது இப்போ கண்ணீரே வருத்தில்ல. உண்மையாகவே சொல்கிறேன், நான் நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கிறேன் ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது எதனா சொன்னால், ஏன்னா அந்த பக்குவம் இல்லை. வயதாக சில வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மனதில் ஒரு தைரியம், என்ன சொல்கிறது, இதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதான ஒரு சேலஞ்சிங் லைஃபாக மாறிடுச்சு எங்கள் லைஃப். இப்போ வரலாம் அப்படி தான் நடந்துருக்குது. அதேமாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு குணம் எனக்கு என்னென்னா, அவருக்கு என்ன நடந்தாலும் ஒரு நாள் கூட அவர் ஆண்டவரை குறை சொன்னதே இல்லை. நானாவது எதனாவது பேசிடுவேன், ஏன் சப்பா எங்களுக்கு இதை செஞ்சுங்க, நாங்கள் வாலிபத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தோம் அப்படிலாம் நான் சொல்லுவேன். சும்மா சொல்லுவேன் வீட்டில். ஆனால் அவர் அந்த மாதிரி பேசுறதே கிடையாது. இந்த கால் கூட அடிபட்டுச்சு பாருங்கள், ஊழியத்துக்காக ஓடுற கால், சரி அது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை நான் கஷ்டப்படல. அவர் ஒவ்வொரு தடவையும் என் பிள்ளைங்க ஜெமிமாவுடைய காரியம், இசைக்கியாவுடைய ஆக்சிடெண்ட்டு, இது எதில் மத்தியில் அவர் சோர்ந்தே போல் அவர் ஆண்டவரை குறை சொல்ல, அதுக்கு சொல்ல வர ஆண்டவரை குறை சொல்ல. ஏன்னா நம்மளாம் மனுஷர்கள் தானே, நமக்கு எது நடந்தாலும் என்ன சொல்லுவோம், எதனா எடுத்தவொடனே யாரை தான் நம்ம சொல்லுவோம், கடவுளை தான் சொல்லுவோம்ல. ஆனால் அந்த மாதிரி சொல்லாத அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல மனிதரை ஆண்டவர் எனக்கு கணவராக கொடுத்தாரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது அவர்கிட்ட நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். அதை பற்றி தான் எங்கள் வீட்டில் நான் கற்றுக்கொள்ளாத காரியங்களை அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது. நான் எப்பவுமே போக மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது யார் வீட்டுக்கும் நான் போனது கிடையாது. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வந்தால் அவர்கிட்ட சொல்லாமல் ஒரு காரியமும் நான் செய்தது கிடையாது. அப்படி என் பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் நான் சொல்லிவிடுவேன். இப்போ தாய்மார்கள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஏன் தவறான காரியத்தில் போகிறாங்க அப்படின்னா, மறைக்கக்கூடாது. புருஷன்மார்கள்கிட்ட பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எந்த காரியம் பிள்ளைங்க செஞ்சாலும் உடனே நம்முடைய கணவருக்கு என்ன பண்ணாத சொல்லிடணும். மறைச்சி வச்சா அது நம்மளுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் நான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன். அது எனக்கு ஒரு குணம். அது எங்கள் பிள்ளைங்களே எது செஞ்சாலும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் மறைக்க மாட்டேன் நான். அதனால் ஏன்னா அந்த குணத்தை அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். அதனால் ஒரு வேளை அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்களால் அவங்க பெரியம்மாவால் அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்கள கைவிடலை. கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் பட்டினியில் வாழ்ந்தாலும் ஆண்டவரை விடாமல் பிடிச்சு கொண்டாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. அதேமாதிரி சபை விசுவாசிகளை அற்பமாக ஆரம்பித்த இந்த ஊழியத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 பேர் மேலே நம்ம சபையில் இருக்கிறாங்க. ரெகுலராக வந்தாங்க அப்படின்னா 400 பேருக்கு மேலே வருவாங்க. இன்னும் நிறைய ஒரு 700 ஆத்துமாக்களுக்கு மேலே அவர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாரு. நம்ம சபையில் இருக்கிற சகோதரர்லாம் போய் சபையை வச்சுருந்தாங்கன்னா ஒரு 10 கிலோ சபைக்கு மேலே என்ன இருக்கும், உருவாகி இருக்கும். ஏன் அவங்க போக மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு சகோதரர் சொல்கிறாரு, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், கடைசி வரையிலும் உங்கள் கூடவே இருப்பேன். போப்பான்னு நான் சொல்கிறேன், போய் சபையை ஆரம்பித்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னா, இல்லை நான் கடைசி வரையிலும் உங்கள் கூட தான் இருப்பேன். அது என்னான்னு எனக்கு தெரியல, அது அவங்கள கேட்டால் தான் தெரியும். சரிங்களா? அதனால் நல்ல அன்பு உள்ளங்களை சபையில் நிறைய பேரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய பிள்ளைகளை மனமாற வச்சுருக்குது. அது எதுனா பாஸ்டருடைய அன்பு, கண்டிப்பு. அவர்கிட்ட கண்டிப்பும் இருக்கும், அதே நேரத்தில் அன்பும் இருக்கும். கண்டிப்பார், அதை மறந்துடுவார். அவர் உடனே மறந்துடுவார். அந்த ஒரு குணத்தை கடவுள் அவர் கொடுத்துருக்குறாரு. சிலர்லாம் அது உள்ளுக்குள்ளவே என்ன பண்ணியிருப்பாங்க, நானாக பேசினேன் அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தை ஆண்டவர் அவரை பற்றி புரிஞ்சிக்கினா ஈஸியாக அவரோட நீங்கள் ரன் பண்ணலாம், இல்லைனா கஷ்டம். அதனால் அது புரிஞ்சுன்னா சரி, எது செஞ்சாலும் என்ன பண்ணுறது, அவருக்கும் கோபம் வரும், அவரும் திட்டுவார், அவரும் எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதை அனுசரித்து நம்ம போனோம் அப்படின்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக என்ன பண்ணும், சபை ஸ்மூத்தாக போகும். அதனால் கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்வார். ஒரு தகப்பன் தானே, தகப்பன் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாகவும், எனக்கு தான் சொல்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாகவும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்த அளவுக்கு ஊழியத்தில் வளர்ந்துருக்கிறேன்னா அதற்கு காரணம் அவர் தான். கொஞ்ச நாளாக நான் முன்னாடியே வரல. ஊழியம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் இருக்கும்,
ஒரு இல்லை ஊழியம் ஆரம்பித்து 27 வருஷம் ஆகுது. ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ் ஆனது ஒரு 10 வருஷம் தான் ஸ்டேஜில் வந்ததே இருக்கும். 10 வருஷம் கூட இருக்காது, குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சகோதரிங்களுக்கெல்லாம் தெரியுமே, நான் கொஞ்ச நாளாக தான் பெண்கள் ஜெபத்தில் பேசவே ஆரம்பித்தேன். அது வரலும் எனக்கு பயம். கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, வீணாக வழங்கிடக்கூடாது. அதனால் நம்ம ஆண்டவர் வாதியை கூட்டுவார், அது மாதிரி அதெல்லாம் எனக்கு பயம். அதனால் நான் வராமல் பேக்காகவே இருந்து என்ன பண்ணுவேன், வெறும் ப்ரேயர் மட்டும் பண்ணுவேன். அதுவே எனக்கு போதும். நான் ஒரு ஷை டைப்பு, பேசவே எனக்கு வராது, கை காலெலாம் ஒதுரும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நான் சாட்சி சொல்லணுன்னா வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏனென்றால் நான் ஸ்கூல்லேயே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண்ணு. அவருடைய சாஃப்ட்னஸ்னால எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தர் அந்த மாதிரி ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு நன்றி. இப்போ கூட அப்பா வந்து சொல்லிட்டு போகும்போது சொன்னார், உன்னை வந்து புடமிட்டேன் உபத்திரத்தின் குகையில் உன்னை பொன்னாக விளங்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்து போயிட்டார். அவர் சொன்ன மாதிரியே தான் இன்னுமே உபத்திரவம், கஷ்டம், பாடுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனாலும் இந்த பிரச்சனை மத்தியில், சோதனை மத்தியில் கர்த்தர் எங்களை அழகாக வழி நடத்துகிறாரு. அதை தாங்கி கொள்ளுகிறதான பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு. சகிப்பு தன்மையை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. ரெண்டாவது, நாங்கள் எவ்வளோ தான் ஹார்ட்டாக பேசிக்கினாலும் நாங்கள் உடனே ஒப்புரவாயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் அவருக்கும் சரி எனக்கும் சரி. சில வேலைகளில் நான் சாரி கேட்க மாட்டேன், அவர் சாரி கேட்பார். இப்போல்லாம் நான் தான் சாரி கேட்குறேன். எதனா பேசிட்டேன்னா கஷ்டமாக இருக்கும் எனக்கே. கர்த்தரையும் கூட பேசுவார், ஆனால் உடனே போய் சாரி அப்படி சொல்லிவிடுவேன். அவர் கொஞ்சம் ராங்கி பண்ணுவார், அப்புறம் வந்துடுவார் லைனில். அதனால் கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாகவும் நல்ல கணவராகவும் எல்லா இடத்தையும் நிரப்புகிறவராக எனக்கு இருக்கிறதுனால தான் நான் அம்மா வீட்டுக்கே போகல. இப்போ ஒரு புருஷங்கிட்டேருந்து ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க, பணம், அதெல்லாம் செகண்டு. ஃபஸ்ட்டு நான் இது லவ், அன்பு தான். அதனால் அவர் எனக்கு என்ன செய்யணும்னாலும், என் கையில் சம்பளம் கொடுக்கலன்னா கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா எனக்கு அன்புள்ள ஒரு கணவர் ஆண்டவர் கொடுத்துருக்குறாருல்ல, அதற்கு நான் இயேசுவினுடைய குணமாகிய அந்த அன்பை ஒரு பிரதிபலிக்கிறதுனால இத்தனை நாள் எங்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் நிறைய ஆண்டுகள் அவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காண வேண்டும் என்று சொல்லி பாஸ்டம்மா என்ற ஸ்தானத்தில், மனைவி என்ற ஸ்தானத்தில் அவரை நான் வாழ்த்துறேன். இன்னும் அவருடைய பயணங்கள் தொடரட்டும். இன்னும் ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் இன்னும் வல்லமையாக எடுத்து எங்களை குடும்பமாய் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாய் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ பக்கத்தில் ஓட்டியிருக்கோம் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து பெண்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க. ஆன்ட்டி, லேடிஸ் எல்லாரும் வாங்க. எஸ்தர் ஆன்ட்டி, பெரியவங்க எல்லாரும் வாங்க. ஆமாம் வாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இந்த மொமெண்டோவை அற்புதமாக ரெடி பண்ண தாமஸ் அண்ணாக்கு நன்றி. ஸ்டெல்லா ராஜேஷ் அவர்களோட ஃபேமிலி வந்து அங்கிளுக்காக மரியாதை செய்கிறாங்க. கை தட்டி வரவேற்போமா? எங்கள் மாமா பையன், எங்கள் பெரிய அக்கா எலிசாக்கா அவங்க இறந்துட்டாங்க. அழைத்தவரே அழைத்தவரே சபை பிரதிஷ்டை, கல்யாணம், திருமணம், ரிசப்ஷன். ஆண்டி ஒல்லியா இருக்காங்க.
ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். ஜெமிமா, எசேக்கியா, கிப்சன், வின்ஃப்ரெட் பாஸ்டர், எங்க பாஸ்டர். என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். இதான் சபை. எவன் நிறுத்துப்பா ஒரு நிமிஷம். அந்த போட்டோ சபை ஆரம்பிக்கும் போது உள்ள ஜனங்க தான் இருந்தாங்க. இந்த சபையினுடைய இடம் அது. நம்ம உட்காந்துக்கிறோமே அந்த இடம் அது. இதோ நம்ம உட்காந்துக்கிற பாருங்க, காலி கிரவுண்ட். இது குப்பை கொட்டுற இடம். இது இரு இது குப்பை கொட்டுற இடம். இது இங்கெல்லாம் எல்லா குப்பையும் இங்கே தான் கொட்டுவாங்க. அவர் தான் தாஸ் நண்பர், இறந்துட்டார். இவ்வளோ தான் விசுவாசிங்க. ஜான் இருப்பார், ஜோசப், ஜான் அவங்க அம்மா இருப்பாங்க, ஜேம்ஸ் இருக்கான் பாருங்கள், ஒல்லியா ஜேம்ஸு, மூத்த விசுவாசி அவர். அப்புறம் வந்து இங்கே யார், ஸ்டீஃபன் அங்கிள் இருப்பார், எஸ்தர் அக்கா இருப்பாங்க, பத்மாதி அம்மா, தாமஸ் எடிசன் குட்டியாக இருப்பானுங்க பாருங்கள், எப்படி இருப்பானுங்க குட்டியாக, டவுலுண்டா இருப்பானுங்க பாருங்க எங்கண்ணா. அப்புறம் யார், கஸ்தூரி அக்கா இருக்காங்களா பாருங்க, கஸ்தூரி அக்கா இல்லை, பூங்கொடி சிஸ்டர் இருப்பாங்க. இதான் இவ்வளோ தான் விசுவாசிங்க. மொத்தமே எண்ணிடலாம் 30 விசுவாசி கூட இருக்க மாட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் சேர்த்தாவே 30 பேர் தான் சர்ச்சில். இதுதான் சபையினுடைய ஆரம்பம். 97, 95, 96. ஓகே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மை. இது வந்து பிஷப் ஆர்டினேஷன். எனக்கு பிஷப் ஆர்டினேஷன் ஒரு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க. அதான் அப்பவே நான் பிஷப் ஆர்டினேஷன் வாங்கினேன். ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக கருது இல்லை. நான் பிரதர் என்று அழைக்கப்படவே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் பிரதர்னு கூட்டாவே போதும். சபை நடத்துறதுனால ஒரு பாஸ்டர், அந்த பிஷப் சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் தூங்குது என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். ஆக்சிடென்ட் முன்னாடி எவ்வளோ சின்ன பையனா இருக்கான் பாருங்க, ஒல்லியா. எங்க ஊழியத்துல வீணான புகழ்ச்சிகளும் பதவியின் பெருமைகளும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சாது ஸ்டீஃபன், பெரிய பரிசுத்தவான், இறந்துட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்க கால் சுவடு மாத்திரம் போதும். பாஸ்டர் வில்சன், அவர் மறக்கவே முடியாது. என் வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சகோதர அன்பான ஊழியர். ஓகே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெரும். விபிஎஸ் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிஸ் எத்தனையோ வருட காலமாய் நம்ம இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறோம். இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராமை ஏற்று நடத்துறதே இந்த சின்ன பிள்ளைங்க தான். கை தட்டுங்க பிள்ளைங்க எல்லாம். குட்டீஸ் தான் இன்னைக்கு பெருசாக வளர்ந்துச்சுங்க. மேனகா, கௌதம்லாம். ஓகே போங்க. ஒரு நாளும் இவரு இறந்துட்டாரு. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. போன வருஷம் ஆண்டு விழா ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்கள். ஃபாதர் இவர் வந்தது தான் நம்ம சபைக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. ஏன்னா பெரிய பரிசுத்தவான். நிறைய பேர் பாஸ்டர் சொன்னாங்க, கடைசி வரைக்கும் சொன்னாங்க ஃபாதர் வரவே மாட்டார், அது அப்படி வருவார், உங்கள் சின்ன சர்ச்சுக்கு அவங்க எப்படி வருவார், சான்ஸே கிடையாது, வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டார், நீங்கள் வேணால் பாருங்கன்னாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யாக்கி ஃபாதர் வந்து நம்மளை பிளஸ் பண்ணிட்டு போனார். சுவடுகள் போதுமே இந்த கிரவுண்டில் எடுத்த ஃபோட்டோ இது. கிரவுண்டில் நம்ம எல்லாரும் உட்கார வச்சு எடுத்தோமே, ஞாபகம் இருக்குதா? ஓகே கோ. அவ்வளோதான். அப்படியே இருங்க. அனிதாக்காவோட வீடியோ லாஸ்ட்டாக அவங்க விஷ் பண்ணி அமைச்சிருக்காங்க. Praise the Lord, dear pastor. We are so happy to wish you on your 40th spiritual birthday. Praise the Lord, dear uncle. It's such a joy to wish you on your spiritual birthday. எங்களுடைய ஊழியங்களோட, எங்களுடைய குடும்பங்களோட இந்த journey, it started in the year 2006. And அன்றைய தினத்திலிருந்து இப்போ வரைக்கும் you have beautifully sustained this relationship. என்னுடைய அப்பாவுக்கு பாஸ்டர் கேஎஸ் வில்சன் அவங்களுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் தெரிஞ்சிருந்தோம், பழகியிருந்தோம். அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் பழக்கிற விதம், நீங்கள் அவங்கள நேசிக்கிற விதம், நீங்கள் அவங்கள ஹோஸ்ட் பண்ணுற விதம், நாட் ஜஸ்ட் யூ, தி என்டையர் சர்ச் அப்பா ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்க. We always admire your teaching, the word you preach, நீங்கள் பழகிற விதம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். To add on, I just can't forget how beautifully Pastor translates for me whenever I preach. Oh, that's amazing. அப்பா இருக்கும் பொழுதும் நீங்கள் எங்களோட மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. இப்போ அப்பா இறந்து எங்களுடைய காலங்களிலேயும் நீங்கள் எங்களோட மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். On behalf of our family, on behalf of our everlasting love of Jesus Ministry, and Arise வாலிபர் ஊழியங்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. We love you. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. இந்த ஐயாவுடைய இந்த 40 வருஷம் பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அடைக்கிறேன். 40 வருஷன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. காத்திருப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம். 40 வருஷத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் மோசே உபாசம் இருந்து காத்திருந்தாங்க பார்த்தீங்களா, எலியா இருந்தாங்க, ஆண்டவர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சோதிக்கப்பட்டாங்க. அவங்களாம் வந்து வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, அந்த 40 நாட்களும் வந்து தியாகமாக அர்ப்பணித்தாங்க, தன்னை வருத்திக்கிட்டாங்க, நிறைய ஆசைகளை தியாகம் பண்ணாங்க. அதே போல் தான் எங்கள் ஐயாவை பார்க்குறேன். கேட்டதில் என்னென்னா, வறுமையிலையும் உண்மையாக இருந்தாங்க ஐயா. அவர் பால்குமரன் ஐயா சொல்லும்போது, வறுமை இருந்துச்சு என் குடும்பத்தில். வறுமையில் வந்து அவன் தப்பு பண்ணதாங்க தோணும். இந்த சமுதாயத்தில் நான் பார்க்குறப்பெல்லாம் ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், திருடினானா எதனால் தப்பு பண்ணுறான்னா, வறுமையில் தப்பு பண்ணங்க, எனக்கு காசு இல்லைங்க. அதனால் அந்த வறுமையிலையும் உண்மையாக இருந்தாங்க. பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு வாரத்தை கூட திட்டல, ஆண்டவர் ஏசி பேசலை. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சின்ன பாடு வந்தாலே நம்ம ஆண்டவரை திட்டிடுவோம், எதனா ஒன்று பேசிடுவோம். இந்த 40 வருஷம் பயணத்தில் எங்கள் பாஸ்டர் வந்து சாட்சியில் பெரிய சாட்சியே ஒருத்தன் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கணுங்க. நீ யாருக்கு சாட்சியாக இருக்கிறியோ இல்லை, என் சொந்த குடும்பத்துக்கு என் பொண்டாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாள், எனக்கு உண்மையாக இரு நீ ஃபஸ்ட்டு, நீ ஊருக்கு உண்மையாக இருக்கிறியோ இல்லையோ. அது பெரிய ஐயாவுடைய மனைவி இந்த இடத்துல சாட்சி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், அடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு, அடுத்தபடியாக தன்னுடைய ஊழியத்துக்கு, பிள்ளைங்களுக்கு, அதாவது நம்ம சபைக்கு, அடுத்தபடியாக இந்த சமுதாயத்துக்கு. இது நாளத்துலேயே நான் 3வது இடத்துல இருக்கிறேன். ஐயா பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. தன்னுடைய வாலிபத்தை தியாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 5 நிமிஷங்களா? தன்னுடைய வாலிபத்தை தியாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. தன்னுடைய வாலிபத்தில் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை. 18 வயசில் ஒரு மனுஷன் வந்து அர்ப்பணிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டது நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தது சின்ன வயசுலேருந்து, ஒரு 13 வயசுலேருந்து வந்துட்டு 84 ப்ளஸ் 12 வயசுன்னு நினைக்கிறேன். 12 வயசுலேருந்தே வரேன். அப்போ குறிப்பிட்ட வாலிப வயசு வந்தோடனே நான் காணாத போயிட்டேன். ஏன்னா என்னுடைய ஆசை, என்னுடைய நண்பர்கள் கூட்டம், இந்த சமுதாயத்தில் நான் இருந்தது வேறு, ஓடிட்டேன். ஆனால் ஐயா அந்த மாதிரி இல்லை. அவருக்கும் நண்பர்கள் இருந்தாங்க. அவரும் ஒரு லோக்கலான ஹைஸ்கூலில் தான் படித்தாங்க, நான் படித்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆனால் என்ன மாதிரி இல்லை. அதே போல் ஒரு சின்ன ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தாங்களே, அம்பேத்கர் காலேஜில் படித்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அவர் உண்மையாக இருந்தார், எல்லா இடத்துலையும் அவர் தியாகம் பண்ணார். தன்னுடைய வாலிபத்தை தியாகம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் யார் ஒருத்தன் வாலிபத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க அருள்தாசையா சொன்ன மாதிரி தான், நீங்கள் சோதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பொன்னாக விளங்கப்படுவீர்கள். அதே போல் புடமிட்டிருக்காங்க. புடமிட்டவனே இன்றைக்கி பொண்ணாக மாறிட்டார், ஜொலிக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் தன்னுடைய வேலை ஸ்தலத்துலேயும் ஒருத்தவங்க உண்மையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீ ஊருக்கு மட்டும், சபையில் மட்டும் நல்லவனா, நான் அந்த மாதிரி கேரக்டராக இருப்பேன். சபையில் மட்டும் நல்லவனாக காட்டுறதில்ல. தான் உழைக்க போகிறோம் பார்த்தீங்களா, சென்ட்ரலில் என்ன சாட்சி கேட்கணும், வேஸ்ட்டு நாளாம். ஆனால் ஐயா போன அந்த சென்ட் மேரிஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற அரசாங்க பள்ளியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஏழை பிள்ளைங்களுக்கு, ஏன்னா அரசாங்க பள்ளியில் நான் படித்த ஸ்கூல்லலாம் டீச்சர்லாம் உழைக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. 8வது வரைக்கும் என்னை 4 வரி நோட்டில் எழுத வச்சுட்டு இருந்தான் ஒருத்தன், துரசாமின்னு ஒரு சார். இன்றைக்கி திட்டுவேன். இன்றைக்கி என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் விடாமல்
என் கிளாஸில் 50 பேர் இருக்கானா 50 பேரும் பாஸ் பண்ணணுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்புங்க. 50 பேரும் பாஸ் பண்ணணும். அவர் நினச்சாருன்னா மெடிக்கல் லீவ் போட்டு லாங் லீவ் போட்டு வீட்டில் நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஐயோ ஏழை பிள்ளைங்களாச்சு. ஒரு தியாகம், ஒரு ஏக்கம். அதாவது ஐயோ என் கடமை இல்லை, இது ஊழியம் மட்டும் என் கடமை இல்லை, நான் வாங்குகிற காசுக்கு உண்மையாக இருக்கணும்னு இருக்கிறது ஐயா. அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் என்ன சாதிச்சார், என்ன சேர்த்து வச்சாருன்னா, உங்களெல்லாம் நல்லா ஜனங்களை சேர்த்து வச்சுருக்காரு, அழகான நினைவுகளை சேர்த்து வச்சுருக்கிறாரு. இந்த நினைவுகள்லாம் மாறாது. ஆண்டவர் கேட்டார்னா இந்த நினைவுகளை சேர்த்து வச்சுருக்காங்க. நிறைய விதைச்சிருக்கிறாரு. இதுங்களெல்லாம் விதைங்க, செடி மரம் இங்கே நிறைய செஞ்சுருக்காரு. இதெல்லாம் சாட்சி கொடுக்கும். பரலோகத்தில் போகும்போது எங்கள் ஐயா பின்னாடி ஒரு கூட்டம் ஆத்துமானிக்கன்றாங்க பாருங்கள், அது உண்மையாக நான் பார்ப்பேன். அந்த ஒரு கூட்டத்தில் நான் ஒருத்தனாக இருப்பேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 40 வருஷம் பயணன்றது ரொம்ப அர்ப்பணிப்பு, தியாகம், வலி, வேதனைங்க. நிறைய பேர் அழைப்பு இல்லாமலாம் இந்த ஊழியத்தில் நிற்க முடியாது. நான் நிறைய பாஸ்டரை பார்த்தேன். ஐயா வரும்போது எவ்வளோ பாஸ்டர் இந்த ரோட்டில் நின்று பார்த்தேன்னா நிறைய சர்ச்சு சபைங்க இருக்கும். யாரும் சாட்சி என்ன சொல்கிறது, சாட்சியோடு வாழ்ந்தாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். என் காது குளிர கேட்பேன். அப்படியே என்னை கலாய்ப்பானுங்க என் ஃப்ரெண்டுங்க. அதனால அது சத்தம் இல்லாத காணிக்கன்னு வானுங்க. அது சத்தம் இல்லாத காணிக்கனா என்னதுன்னு ஒரு பாஸ்டர் சொல்லி கேட்பாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டர் அந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க. சின்ன வயசில் அழகான ஊழியங்க அருமையாக தொடங்கினார். 1996-97 சிறு பிள்ளைங்க ஊழியம். அவருடைய அழைப்பு நம்ம சின்ன பிள்ளைங்கள மத்தியில் இருந்ததுனால தான் இந்த 40 வருஷம் கொண்டாட்டத்தை இந்த சின்ன பிள்ளைங்க எடுத்து செய்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது நான் அன்றைக்கி அழைச்சேன், இவங்களை வச்சு தான் அழைச்சேன். அதனால் இவங்க தான் இதை சீர்கட்டணும், இது இவங்க தான் எடுத்து நடத்தணுன்றது ஆண்டவருடையது. எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, மூத்த விசுவாசிங்களாம் இருக்கிறாங்க. யாருக்கும் இந்த எண்ணம் வரல. இப்போ என்னை கொண்டு நான் முதல் கொண்டு அந்த எண்ணம் வரல. சின்ன பிள்ளைங்க இதை எடுத்து நடத்தின மேனகாவாக இருக்கட்டும், இந்த பிள்ளை பேர் வயசாவதான் ஞாபகம் மாறுது, அதிகமாகிடுச்சு. சுவாதி, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் தாமஸ், எடிசனு, ராகேஷ், விஷ்ணு, கௌதம், நிறைய பிள்ளைங்க. இவங்களெல்லாம் வாழ்த்துறேன், என் மனதார வாழ்த்துறேன். இவங்களெல்லாம் ஒரு விழாவை எடுத்து நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் மிக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறீங்க. நல்ல நினைவுகளை கொடுத்துருக்குறீங்க. நிறைய யோசிச்சுருப்பீங்க, நிறைய தியாகம் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஃபோட்டோஸ் இது மாதிரி கலெக்ட் பண்ணது, இந்த பிள்ளைங்க வீடியோஸு, ஸ்நாக்ஸு, உங்களோட உடல் உழைப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பணம் இழப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஐயாவுக்கு நிறைவாக முடிஞ்சிருச்சு. 40 வருஷத்தில் உண்மையாகவே இந்த சபை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சபை சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இந்த சபையில் ஒன்றுங்க, சபைக்கு சபை இடம் வாங்கிறது ஐயாவுடைய உழைப்பு தான். எனக்கு நல்லா தெரியும். ஐயா உழைச்சாங்க. இந்த சபை பூசுறதுக்கு ஒரு வாட்டி ஜபம் பண்ணுவாங்க. இந்த சபை தளம் போடுறதுக்கு ஒரு வாட்டி பெரிய ஜபம் நடந்துச்சு. இந்த படிக்கட்டு போடுறதுக்கு, இந்த ஏறுற படிக்கட்டு எத்தனை வருஷமாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 40 வருஷம் பயணத்தில் அந்த படிக்கட்டு ஒரு பெரிய விஷயம். தகரம் வச்சு சின்ன டேபிள், ஏற முடியாத ஏறுவோம், கல் வச்சு ஏறுவோம். ஜபம் ஜபம் ஜபம். அதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாத்ரூம் கட்டுந்து, ஞானஸ்தான தொட்டிக்கு ஜபம். மேலே படிக்கட்டு இருக்காது. ஜேம்ஸ் அண்ணனை ஏற்றி விடுவார். தம்பி மேலே ஏறுறான், அந்த ஸ்லாப்பில் ஏறி மேலே ஏறி க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி ஒன்றொன்றும் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு அப்படின்னு ஐயாவை சொல்லலாம். அதே போல் டைம் பங்க்சுவாலிட்டி கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. நேரத்தோட ஒரு விஷயம் நேரத்தோடு செய். அதே போல் நான் இன்றைக்கி ஒழுக்கமாக நல்லவனாக இருக்கிறேன்னா எங்கள் ஐயா தான் காரணமே. என்னை விட மாட்டார், தூண்டிக்கிட்டே இருப்பார். அதாவது தம்பி சர்ச்சுக்கு வரலையா, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்டா வரல, எதனாலப்பா வரல, வாப்பா, என்னப்பா ஆச்சுன்னு. அதே போல் பவித்ரா சொன்ன மாதிரி தான் திட்டிட்டு அதுக்கப்புறம் அவரே ஃபோன் பண்ணி பேசில, என்னப்பா மனசு இதுவாகிடுச்சா. அதாவது இது அன்பு கலந்த கண்டிப்பு அவர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன். அன்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும், அது கூட அன்பும் சேர்ந்து இருக்கும்.
அதனால் கர்த்தர் வந்து இந்த 40 வருஷம் பயணத்தை எங்கள் ஐயாவுக்கு கொடுத்ததுக்காக இந்த தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, சகிப்புத்தன்மை என்னென்னலாம் இருக்குது அந்த வார்த்தைலாம் வந்து ஐயாவுக்கு வந்து பொருந்தும். அதன் பிறகு ஐயா இந்த 40 வருஷம் முடிச்சுட்டு, இந்த 40 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு இதன் பிறகு ஒரு வாழ்க்கையை தொடங்குவார் பாருங்க. ரொம்ப பொண்ணாக இருக்குங்க, வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக அமையுங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கிறேன், அவருக்கு ஒரு நல்ல உடல் சுகம் தரணும் ஏசப்பா, ஒரு சமாதானமான வாழ்க்கை கிடைக்கணும். இந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் மனசு ஒரு நிறைவு இருக்கணும், ஒரு சாதிச்சோன்னு ஒரு திருப்தி இருக்கணும். இன்னும் கூட எங்கள் ஐயா சாதிச்சேன்னு அவரை கேட்டேன்னா அவர் சாதிக்கலன்னு தான் சொல்லுவாருன்னு நான் யோசிக்கிறேன். ஐயா நீங்கள் என்ன திருப்தி இருக்கா இந்த ஊழியத்தில்னா? இல்லைப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 80% என்னங்க ஐயா திருப்தி இல்லைங்க. என்னங்க நான் உழைச்சி இந்த ஊழியத்தில் இந்த சபைங்களுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஒரு 50 தான் கேட்குது, 50 கேட்கவே மாட்டுதுக்கா அப்படின்னு ஒரு நினைவு இருக்கும். இந்த தருணத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க, என்னையும் பேச அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அழைப்புக்கு இணங்கி வந்த சுரேஷ் அண்ணாக்கு நன்றி. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான், ஏன் அந்த நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருத்தர் கஷ்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு படித்ததுனால தான் கஷ்டப்படுற பிள்ளைகளை அவர் நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அந்த பிள்ளைகளுக்காக எஃபர்ட் போட்டு அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு அந்த பிள்ளைங்க வந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கிள் இந்த எஃபர்ட்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து டிக்ரோஸ் மாமா கைத்தட்டி வர வைப்போமா? பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இங்கே நிற்பதில் மிகுந்த சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், 40 வருஷம் தானேயா? 40 வருஷம் என்பது சும்மா நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடும், பெரிய விஷயம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பைபிளில் 40 என்கிற அந்த எண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. நோவா காலத்தில் மழை எத்தனை நாள் பெஞ்சது? 40 நாள். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கடந்து வந்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தை அழிந்து திரிந்தது 40 நாள். மோசே முதல் 40 வருஷம் எங்கே இருந்தார்? எகிப்தில் இருந்தார் இல்லையா, அரண்மனையில். அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்தில் இருந்தார். கடைசி 40 வருஷம் தேவ ஜனங்களை கூட வனாந்தரத்தில் என்ன பண்ணார்? கஷ்டப்பட்டார். எலியா என்ன பண்ணார்? அந்த ஒரு போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ஓரே மலை மட்டும் என்ன பண்ணார்? அவர் நடந்து போனார். மோசே 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்காரு. ஏசப்பா 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்காரு. இன்னும் நிறைய 40 பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய விஷயங்களில் 40 என்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்கோம்? முக்கியத்துவம் படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அல்லேலூயா. அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்குது. ஏன்னா நிறைய எண்களுக்கு வந்து வேதத்தில் பார்த்திங்கன்னா 7, 12, 24, 40 இதெல்லாம் வந்து தேவ ரகசியங்கள். ஆண்டவர் நிறைய அதில் ரகசியங்கள் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. அப்போ 40 வருடங்கள் என்பது கடந்து வருவது என்பது அதன் மத்தியில் நிறைய பாடுகள் இருக்குது. அல்லேலூயா. ஐயா இந்த 40 வருஷம் கடந்து வரான்னு பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷத்தை அனுபவித்ததை காட்டிலும் அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், அவர் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவத்தை காட்டிலும் பாடுகள் மத்தியில் கடந்து வந்தது தான் நிறைய இருக்கும். அல்லேலூயா. அது நீங்கள் அவரை சொல்ல சொன்னீங்கன்னா 40 வருஷம் சொல்லுவார். சொல்ல மாட்டீங்க, ஒரு 40 வருஷம் சொல்ல சொன்னாலே 40 வருஷம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பாடுகள் அவர் மத்தியில் கடந்து வந்திருப்பார். ஆனால் 40 வருஷம் ரட்சிப்பில் நிற்பது என்பது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அல்லேலூயா. 40 வருஷம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினால் ஒழிய அவன் 40 வருஷத்தை என்ன பண்ண முடியாது? கடந்து போக முடியாது. அல்லேலூயா. இந்த 40 வருஷத்தில்
ஒரு 23 வருஷம் நான் அவர் கூட பயணிக்கிறேன். ஒரு 23 வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், அவரை பார்க்குறேன். சுரேஷ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், நான் சொல்ல வேண்டிய விஷயங்களாம் முன்னாடியே அவர் சொல்லிட்டார். திரும்ப சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆத்மா வராங்கன்னா அவங்கள அணுகிற முறை, அவங்ககிட்ட பேசுகிற முறை, அவங்கள வந்து நடத்துகிற முறை, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற முறை, எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாஸ்டருங்களெல்லாம் பார்க்குறேன். இன்னும் நம்ம பாஸ்டர் யாருமே என்ன பண்ண முடியாது, பீட் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நிறைய குவாலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு 40 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை நடத்தி வந்திருக்கிறாரு. எப்படி வனாந்தர பாதையில் மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாரோ, அதை விட மோசை விட நான் நினைக்கிறேன் அதிகமாக பாடுகள் என்ன பண்ணியிருப்பார், அனுபவிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 40 வருஷம் அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் இங்கே வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது அவருக்கு நிறைய 7 வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். அதில் ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாருடைய பேரை பெருமைப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியங்களை உண்மையும் மொத்தமாக செய்கிறவருடைய நாமத்தை தான் என்ன பண்ணுவார், அவர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த 40 வருஷம் அவர் இந்த ஊழிய பாதையில் கடந்து வந்ததுனால தான் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ பாஸ்டருங்க இருந்தாலும் அவங்க அத்தனை பாஸ்டருங்க மத்தியில் நம்ம பாஸ்டருக்கு வந்து ஒரு தனி பேர் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நம்ம பாஸ்டருக்கு ஒரு தனி பேர் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் அப்படி பார்த்தீங்கன்னா எடுக்கும் பொழுது சில குவாலிட்டிஸ்ன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு தனியாக ஒரு பேர் இருக்கும். அப்போ நிறைய விஷயங்களை போய் கலந்து கொள்ள மாட்டார், நிறைய விஷயங்கள் இது பண்ண மாட்டார். ஆனால் தனக்கு அழைக்கப்பட்ட ஊழியத்தில் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அல்லேலூயா. சில என்ன பண்ணுறாங்க, அந்த அழைப்பெல்லாம் மறந்துட்டு அங்கே இங்கே எப்படியோ ஓடுறதுனால தான் கடைசியில் ஊழியத்தை என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. ரட்சிப்பு என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த 40 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் மிக நேர்த்தியாக ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறார், அவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறார். இந்த பாதை, இந்த பயணம் இதோடு முடியல. அல்லேலூயா. இன்னும் இருக்குது. அது இன்னும் அவர் எப்படி ரொம்ப தூரம் கடந்து போகணும், இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்மளுடைய ஜபங்கள். அல்லேலூயா. போதகருக்காக இன்னும் நாம் அதிகமாக ஜபம் பண்ணுவோன்னு சொன்னால் இன்னும் அவர் இந்த ஊழிய பாதையில் இன்னும் பல வருஷங்கள் என்ன பண்ணுவார், அழகாக என்ன பண்ணுவார், நடத்தி செல்வார். இப்படிப்பட்ட போதகர் மத்தியில் ஆண்டவர் நம்ம நிற்க வைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒரு போதகரை கொடுத்ததற்காக நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அவருக்கு நிறைய ஆயுஸ்களை கொடுக்கணும். இன்னும் இந்த ஊழிய பாதையில் கடந்து போகும்போது இன்னும் வரங்கள் வல்லமைகளை கொடுக்கணும். இன்னும் அவர் நிறைய டார்கெட்லாம் வச்சுருக்காரு, நிறைய இதெல்லாம் சாதிக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் அவர் மனசில் இருக்கணும். அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் அவருக்கு ஜெயமாக்கி கொடுக்கணும்னு சொல்லி இதனால் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கர்த்தத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரை இன்னும் ஆசீர்வதித்து அவர் பேரை பெருமைப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக இப்போ நம்ம அங்கிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அவருக்கு பிடிச்ச ஒரு வசனம் போட்டு அது பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சமாக நடுத்தரமாக இருக்கிற ஸ்டெல்லா கௌதமி மொமெண்டோ கொடுக்கும் போது வராதவங்க இதில் வந்து வாங்க, கிளாப் பண்ணுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. அது கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கால் 1:5ன்னு போட்டுட்டாங்க. அது அங்களுக்கு பிடிச்ச வசனன்றதுனால அந்த ஃபோட்டோ கூட அந்த வசனத்தை நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான வசனம் இது. என் வாழ்க்கையில் பரிசுத்தம்தான் நம்ம சபைக்கு, அதை அழகாக ஆப்டாக போட்டிருக்கீங்க. காட் பிளஸ். ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? இப்போ அடுத்தபடியாக சிறு பிள்ளைகள் சார்பாக ஒரு கிஃப்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சிறு பிள்ளைங்கள் எல்லாரும் வந்துடுங்க. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், ஜெஃப்ரி,
எல்லாரும் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க. எல்லா சின்ன பிள்ளைங்களும் வாங்க. பிரிஷா, ஜெஃப்ரி பாப்பா பண்ணலாமா? அங்கிளுக்கு வந்து ஷர்ட் வந்து பாப்பாங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க எல்லோரும் சார் சண்டே கிளாஸ் சார்பாக பரவாயில்ல. ஒரு சால்வையை வந்து மேனக்கா இப்போ அணிவிப்பாங்க. சுரேஷ் அண்ணா தன்னோட சார்பில் ஏதோ செய்கிறாங்க. கைத்தட்டலாமே. Ezekiah, come on, let's go. We're celebrating Pastor D. Emmanuel Caleb's 40th year of salvation today. The whole church is gathering. It's going to be amazing. I can't come, Peter. Look at my clothes. They're torn and old. I'll feel embarrassed standing there like this. A young Pastor Emmanuel Caleb sits alone at the back of the church, wearing torn clothes, listening intently to the sermon. That day, he heard God's word from the tabernacle. 1 Peter 1:15. But as he who has called you is holy, so be ye holy in all manner of conversation. Acts 20:2. He traveled through that area speaking many words of encouragement to the people. John 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. The word of God transformed him. He committed his life to Jesus and took baptism on March 10th, 1985 by Pastor Sam Sundaram. Scene 3. Flashback. His journey in faith. Young Pastor Emmanuel working hard in church, praying, helping people and studying. Even though he had just finished SSLC studies and was waiting to join college, he dedicated himself to helping the church and ministry. God saw his commitment and through his grace and the help of 2 uncles, Pastor Caleb completed both his undergraduate and postgraduate studies. Later, he found his life partner Mary Melazadel in church and they married on July 10th, 1992. Together, they committed to serving Jesus Christ. On December 26th, 1997, he started building a church and began his journey as a pastor. Scene 4. Pastor Caleb's ministry. Montage of Pastor Emmanuel preaching, helping the needy, teaching at school, and inspiring young people. He was a spiritual father to all of us, helping the needy and leading many to Christ. While working as a private school teacher at St. Mary's School, his dedication earned him a promotion to Budur Government School. The verse Proverbs 28:20 became his inspiration. A faithful person will be richly blessed, but one eager to get rich will not go unpunished. With God's help, he reached milestones in his ministry. 25th Silver Jubilee of the Church, invited Father Birchman's 33rd year of children's ministry, where many blessings were poured out. Vision to build a 1,000-person church even through life's storms. He never turned back from his salvation. His life was built on God's word and grace. If Pastor Caleb could come to Jesus with torn clothes, then why should I hold back? Can I also join you? Hearts, let's go. Celebration in the church. The church is filled with people singing and worshipping. Pastor Caleb stands smiling as the congregation celebrates his 40 years of faithfulness to Christ. Psalm 113, 7-8.
He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He seats them with princes, with the princes of his people. Of course, Hezekiah. Jesus doesn't look at our clothes. He looks at our hearts. Let's go. Celebration. அங்கிள் சொன்னாங்க பீட்டர் அப்புறம் எசேக்கியான்னு சொல்லிட்டு, அதில் பீட்டர்ன்ற பையன் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிஞ்ச பையன். இன்னொரு பையன் வந்து அவன் ஃப்ரெண்டு. எப்படி அங்கிளும் பால்குமர் அங்கிளும் இருந்தாங்களோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க சர்ச்சுக்கு போகலாம் வாங்க, இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. அந்த பீட்டர் வந்து எசேக்கியாவை கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன், என்னோடய க்ளோத்ஸ் வந்து சரியில்லை, என்னோடய துணி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பீட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிளுடைய ஸ்டோரியை அப்படியே சொல்லுவாங்க, டெஸ்டிமோனி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அங்கிள் எங்கேருந்து ஆரம்பித்தார், அவர் 12th படிக்கும் போது அவருடைய ரட்சிப்பின் கதையிலேருந்து இப்போ அவர் நடத்தின ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு கதையும் அதில் வந்து சொல்லியிருக்கேன். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆண்டி கூட மேரேஜ் பண்ணது, அப்புறம் மைல் ஸ்டோனாக 25th ஆனிவர்சரி வந்து பிரெக்மன்ஸ் ஃபாதரை கூப்பிட்டு வந்தது, அப்புறம் எல்லாத்துலேயுமே அதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். டைமை கருத்தில் கொண்டு கொஞ்சமாக ரொம்ப ஸ்பீடாக பண்ணது தான் அது. கர்த்தருடைய பரிசுத்தம். அடுத்தபடியாக ஒரு கேக் கட்டிங் செலப்ரேஷன். வாழ்த்துக்கள். ஜெமியாக்கா, ஜோனா, celebrating 40th year of reborn, Pastor D. Emmanuel Caleb with his family and our church. கை தட்டலாமே உற்சாகமா. எக்லெஸ் தான் வாங்கியிருக்கோம், டேனியல் ஃபாஸ்டிங் இருக்கவங்க சாப்பிடலாம். எக்லெஸ் டேனியல் ஃபாஸ்டிங் இருக்கவங்களாம் சாப்பிடலாம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ எங்கள் சைடு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களோட பார்ட் எல்லாம் ஓவர். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்காக. கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் ஸ்வாதிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஐடியாஸும் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் வந்து லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணாங்க. தாமஸ் ரொம்ப வந்து உடல் பிரயாசம், இந்த ஃபோட்டோ அந்த மெமெண்டோ எல்லாமே தாமஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடிசன், இந்த மகிமை மேரி எடிசன் இந்த டெக்கரேஷன் எல்லாமே, ப்ளஸ் எசேக்கியா வந்து ஷெரி அங்கிள் அனிதாக்கா அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அந்த வீடியோ எங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சகோதரிகளில் கொஞ்சம் பேர் எங்களுக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க. ஒரு ஃபேமிலி இதோ மரியா சிஸ்டரும் வடிவேல் பிரதர் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே நாங்களே ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஸ்நாக்ஸ் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய வந்து பிரயாசங்கள் இருக்குது. இது சின்னது தான், ஆனாலும் நாங்கள் இதுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் எங்களுக்காக க்ரியேட் பண்ணோம். நாங்கள் டெய்லி அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னும் 2 days தான் இருக்குது, 3 days தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அங்கிள் வந்து ஹோப் அங்கிள் வில் பி ஹாப்பி.
எஸ், ஓகே ஓகே. அங்கிள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவருடைய நார்மல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுனால கர்த்தர் வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அங்கிள் வந்து இந்த மாதிரி நார்மலாகவும் சரி ஸ்பிரிச்சுவல் பர்த்டே சரி நிறைய செலிப்ரேட் பண்ணினோம். லாஸ்ட் வரை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் வீடு வந்த காரணம் உங்கள் அம்மா வீடு கூட இல்லை, உங்கள் சர்ச்சுக்கு நீ போகிறப்ப அதுதான் உனக்கு பெரிய ஹாப்பிலாம் சொல்லுவார். ஸோ எங்கள் அம்மா வீடு கூட அவருக்கு வராது, உங்கள் சொந்த சர்ச்சுக்கு நீ போகிறல்ல அதுதானே உனக்கு சந்தோஷம். அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கிள் கூட, என்னோடய முடிவும் எங்கள் அங்கிள் கூட தான் நான் இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கணும். அங்கிள் இன்னும் நான் ரொம்ப நல்லா இருக்கணும். அவரோட பெரிய விருப்பம் வந்து விசாலமான இடம், அதை வந்து ஏசப்பா கூடிய சீக்கிரம் தருவார். அதே மாதிரி ஆண்டி, ஜெம்மி, எசேக்கியா, கென் பிரதர் எல்லாருக்காகவும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம். வண்டர்ஃபுல் வந்து பர்சனல் கூட சரி ஸ்பிரிச்சுவல் கூட ரெண்டுமே எங்களுக்கு வண்டர்ஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப அங்கிள் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். அவங்க எப்படி சொல்கிறது, அப்பா மாதிரி இல்லை, அப்பாவே தான், ஸ்பிரிச்சுவலாக அப்பாவே தான். எதனா வந்து ஷேர் பண்ணுறது, எது கூட ஒரு கஷ்டமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள் வந்து ஃபோன் பண்ண ஹலோன்னு என்கிட்ட சொல்ல மாட்டார், மெனகா அப்படின்வார். எடுத்தோடனே அதான் சொல்லுவார். ஸோ நான் நிறைய தடவை அது கேட்குறதுக்காகவே கால் பண்ணேன், என்னம்மா என்ன விஷயம், இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை நீங்கள் மெனகா, அவர் நம்ப மாட்டார், இல்லை நீ சும்மா சொல்கிறேன். நிறைய தடவை அதுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணது மெனகா அப்படின்னு சொல்லுவார், ஹலோன்னு சொல்லவே மாட்டார். அந்த டைமில் எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அங்கிள் எனக்கு க்ளோஸு. அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை நாங்கள் எடுத்து நடத்துனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் ஷார்ட் பீரியடில் சின்ன பசங்களாக பண்ணியிருக்கோம். இந்த செலிப்ரேஷன்ஸில் எதனா வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மார்னிங் எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அங்கிளோட கூட இணைஞ்சு இன்னும் நம்ம ராஜ்யத்தை கட்டுவோம். சுரேஷ் நான் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லை, நம்ம பரலோகத்துலேயும் நம்ம சர்ச் கூட அங்கிள் கூட நம்ம வந்து இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பெரிய தரிசனம். கர்த்தர் இந்த நாளை தந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய பங்கு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிற அந்த நேரத்தில் நாங்கள் இதே மாதிரி தான் ஷார்ட் பீரியட் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து அங்கிளே சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 40th இது வருது, நீங்கள் சும்மா ஸ்டோரி போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் அக்காவுக்குமே மனசில் பட்டுது அது. அப்புறம் நாங்கள் டக்குன்னு பிளான் பண்ணோம். தயவுசெய்து எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க, நான் நிறைய பேருக்கு சொல்லலைன்ட்டு எனக்கும் தெரியும். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. நான் பர்சனலாக வந்து யாருக்கிட்டனா சொல்லனா யாரும் கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 40th இயர் ஆனிவர்சரி வரும்போது நாங்கள் யார்கிட்டையுமே யார்கிட்டையும் காசுனோ நாங்கள் போய் கேட்கல, எங்களோட காசே தான் நாங்கள் போட்டோம். அது நிறைய பேர் வந்து எங்களை திட்டினாங்க, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை, நாங்கள் கொடுத்துருப்போன்னு அன்பின் நிமித்தமாக திட்டினாங்க. அது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் இந்த ஜனத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, இதோட அதிகமாக தான் நான் எதிர்பார்த்தேன் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு. பட் கர்த்தர் முன்குறித்தவங்கள கர்த்தர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. உண்மையான அன்பு யார் இங்கே வைத்திருக்காங்களோ அங்கிள் மேலே, அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். யாருமே போலியான அன்பு வச்சு இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்கிறது சாத்தியமற்ற காரியம். யாரெல்லாம் அங்கிளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் நேசிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் தான் இவ்வளோ நேரம் இங்கே இருந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மேனகா. அவங்க தான் வந்து நைட்டு 10:30 மணினாலும் கால் பண்ணி சுவாதி இந்த மாதிரி ஆச்சு. அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அவசியமே கிடையாது, அவங்களோட வயசில் சின்ன பொண்ணு, அவங்களே பார்த்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துமே வந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கு இவ்வளோ ஆச்சு, இதுக்கு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துமே சொல்லுவாங்க. கௌதம் அண்ணாவும் சரி, மேனகாவும் சரி, தாமஸ் அண்ணாவும் சரி, காலையில் தான் நாங்கள் எடிசன் அண்ணாக்கிட்டே சொன்னோம் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நேரத்தில் 2 மணிக்கு வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் எங்களை வந்து இவ்வளோ தூரம், நான் அந்த சிறுப்பில் சிபிஎஸ்சில் 2008 ஃபோட்டோவில் இருந்தேன், இப்போ நான் இதை இங்கே எடுத்து நடத்துகிறேன்ற போது எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் அந்த மாதிரி என்னை ஆசீர்வதித்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு போதகரை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு தந்தையாக வந்து தாயாகவும் ஆண்டி எனக்கு இருந்திருக்காங்க. இந்த நாளில் இந்த 40th ஆனிவர்சரி சின்னதாக செலிப்ரேட் பண்ணாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2035 கர்த்தரோட நம்மளோட தரிசனத்தின்படி ஒரு விசாலமான இடத்துல, பெரிய ஒரு இடத்துல அங்கிளோட 50வது வருஷம் ரட்சிக்கப்பட்ட நாளை இதே நேரத்தில் நான் அந்த இடத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன்.
இதே இடத்துல நிறைய பேரோட இவ்வளோண்டு இல்லாமல் நிறைய பேரோட 50வது வருஷம் அந்த சால்வேஷனை கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி அங்கிள் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கணும்னு நினச்சோம், இது கேட்கணுன்னு சொன்னாங்க. மோசே வந்து 40 வருஷம்னு 3 வருஷமாக பிரிப்பாங்க மோசையோட வாழ்க்கை, 120 வருஷம். முதல் 40 வருஷம் அரண்மனை, அப்புறம் வனாந்திரம், அப்புறம் இஸ்ரவேல் மக்களை நடத்துனது. இந்த 40 வருஷ காலத்தில் வந்து அங்கிளோட அந்த வாழ்க்கை வந்து அரண்மனை வாழ்க்கையா, வனாந்திரம் வாழ்க்கையா, இஸ்ரவேல் மக்களை நடத்தின வாழ்க்கையா அப்படின்றத அங்கிள் வந்து அவரோட ரிமார்க்கில் சொல்வார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. அடுத்து வந்து யார் யாரெல்லாம் அங்கிளை பற்றி சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களோ எல்லாருமே வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து சடனாக 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்க பிளான் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பிளான் போடுவாங்க, அது அப்படியே போயிடுவோம்னு சொல்லிட்டா வாரத்துக்கு டெய்லியும் ஒரு ஃபோன் வரும் இவங்ககிட்டேருந்து. எடுத்தீங்களா, வீடியோக்கு வாங்கினீங்களா, இவங்க வாங்கினீங்களா, அது பண்ணியா. நாங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். இவரோட நண்பர் குமாரம்மா இங்கே வர மாதிரி பிளானு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் இன்னைக்கு காலையில் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் சரி எங்களுக்கு இங்கே வர மாதிரி பிளானு. அப்புறம் வினி மாமா அப்பா ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்த பாஸ்டர் வின்ஃப்ரெடு வர அநேக வாய்ப்புகள் இருந்தது. அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்தது. தாத்தா வர வாய்ப்புகள் இருந்தது. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அது அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் எங்களை நேசிக்கிற ஜனங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு குறித்த நிறைய காரியங்கள், நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்டோம், நம்ம கேள்விப்பட்டோம். நான் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்தது ஏன்னா 28 வருஷம் நான் அவரோட பிரயாணிச்சிருக்கிறேன். 18 வருஷம் அவர் எனக்கு வில்லனாக பார்த்தேன். அவரை சீரியஸாக, டு பி சீரியஸ், 18 வயசு வரைக்கும் அவர் எனக்கு வில்லனாக பார்த்தேன். ஏன்னா இங்கே போகக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது. இவளை வந்து ஆம்பளை மாதிரி வளர்த்தாங்க, என்ன பொம்பளை மாதிரி வளர்த்தாங்க. நான் எந்த இடத்துல நான் வெட்கப்பட மாட்டேன் இதை நான் சொல்கிறதுக்கு. ஆம்பளை பிள்ளை மாதிரி எங்கே வேணால் அனுப்புவாங்க, பைக் எடுத்துன்னு சுற்றுவா. அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா, காலேஜ் போவா, பைக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு அவள் வண்டி தான் நான் எடுத்தேன். அதுவும் நான் 11th காலில் வந்து அம்மா நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், சைக்கிள் கால் வலிக்குது கையில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் ஒரு வில்லனாகவே பார்த்து அப்படியே வளர்ந்தாச்சு. கர்த்தர் ஒரு பிரேக்கை கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், எனக்கு ஜீவன் தந்த தேவன் ஒவ்வொன்னா என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதியை பார்த்து எனக்கு ஜீவனை கொடுக்கல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கடந்த வாழ்க்கை அனுபவம் எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளோ நல்லவன், எவ்வளோ பரிசுத்தவான் என்று எனக்கு நல்லாவே தெரியும். பிஃபோர் ஆக்சிடென்ட் இவருடைய நன்மை, இவருடைய தாகம், கர்த்தருடைய ஊழியம் செய்த ஒவ்வொரு காரியங்களை கணக்கை வச்சு தான் ஓகே அவரை பார்த்து சரி என் பிள்ளைக்கு குழந்தைக்கு நான் கொடுக்குறேன், உயிரை கொடுத்துருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன், அவரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஏதாவது நியூஸ் சொல்லுவேன், என்ன தாங்க ஒன்றும் இல்லை போ பார்த்துக்கலாம், தட்டி கொடுப்பார் நிறைய நேரம். நான் வந்து வென்னவர் நான் சோர்ந்து போன நேரங்கள்லாம், நான் கர்த்தருடைய பிரசன்னத்துலேருந்து சொல்லுகிறேன், நான் சோர்ந்து போன நேரங்கள்லாம் நான் நன்மைங்கிட்ட போக மாட்டேங்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏன்னா ஸ்கூலில் காலேஜில் 3 பேட்ச் கூட படித்தேன். பைபிள் காலேஜில் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தருக்கும் என் ஃபோன் போகாது, என் ஃபோனுக்கு கால் இவருக்கு தான். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பரிசுத்த நின்மை வந்தது. ஆனால் கர்த்தர் எங்களை விடலை, அந்த பரிசுத்தை விட்டு எங்களை தூக்கி போடலை, அந்த பரிசுத்தில் நிலைக்க வச்சாரு. புரியுதா நான் சொல்கிறது? பரிசுத்த இன்னைக்கு நாளை கூட எங்கே போகிற, என்ன பண்ணுற, யார்கிட்ட பேசுகிற, எங்கே பண்ணுற, என்ன ஃபோன் என்ன நோண்டுற, இது பண்ணுற. நான் 28 வயசு ஆகுதுமா, எனக்கு நன்மை தீமை எல்லாம் தெரியும். இன்னும் என்ன சின்ன குழந்தை மாதிரி, என்னையாவது பரவாயில்ல, இவங்க 2வது குழந்தைய பிறகும்போது இன்னும் அவளை என்ன பண்ணுற, எங்கே போகிற, என்ன சைக்கிளில் என்ன பைக்கில் போகிற, பைக்கில் இல்லை ஆட்டோவில் போ, இல்லை கேபில் போ. இன்னைக்கு நாளை கூட திட்டுவாங்க நாங்கள் 2 பேரும் இவர்கிட்ட. அவங்க அப்படி இல்லை, அவங்க வந்து சமாதானமாக சொல்லுவாங்க, கேட்கலையா போ கர்த்தராக பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணுவார் ஒவ்வொன்றா. அது சில நேரங்கள் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்ன இரிட்டேட் பண்ணுறாரு. கர்த்தர் சொல்லுவார், டேய் அதுவும் நன்மைக்கு தான். அப்பாவுக்கு வந்து இப்போது 20 நாள் இருந்தார்ல வீட்டில், கண்ட நேரத்தில் தம்பி ஒரு 11 மணிக்கு, தம்பி டீடா, தம்பி கை கால் வலிக்குதுடா, தம்பி தூக்கம் வருதுடா, தம்பி இது கதவு ஜன்னல் சாத்திட்டு ஏசி போட்டு போடா. எல்லாம் நான் வந்து சலிக்காமல் நான் செய்வேன். நான் இப்போ சொல்லட்டுமா, அடிக்கடி அப்பா சொல்லுவார், நீ சலிக்காமல் செய்கிற, நீ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் சொல்லுவேன், நான் ஏன் தெரியுமா செஞ்சேன், நான் அப்படி இருக்கும் போது அவர் செஞ்சார் எனக்கு.
ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருப்பேன், கையில் பணம் இருக்காது. பணம் கர்த்தர் கையில் கொடுத்துட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் ஓடி எனக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் 4 பேருக்காக ஓட்டம். அவர் தான் நிறையா ஓடினார், நிறைய எக்கச்சக்கமாக ஓடினார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பேசுகிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசும்போது நான் கதறிடுவேன். நான் 2 விஷயத்தை தான் நான் கதறுவேன், 2 விஷயத்தை தான் நான் கதறுவேன். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2வது எங்கள் அப்பா. எங்கள் மம்மி கூட ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மம்மி என்ன மீ வாமி கை கால்லாம் அமுக்கி விட்டு சரியாகிடும். ஆனால் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்டவர் அவர். எனக்கு அப்பா மட்டும் இல்லை, இட்ஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ. அவர் குட் ஃப்ரெண்ட். முடிவுரையாக நான் ஒன்றே சொல்கிறேன், இது அரேஞ்ச் பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். இப்போ சுவாதி, மேனகா, இவங்க தாமஸ், எடிசனு, கௌதம் அண்ணா, அப்புறம் இவங்க மகி, அதுக்கப்புறம் பானு, இதுக்காக முன்னிட்டு அவங்க நேரத்தை கொஞ்சம் செலவழித்து செஞ்சுருக்கிற இவங்க ஜெயஸ்ரீ, இவங்க விஷ்ணு, ராகேஷ், ஷாலினி, இவங்க அப்போ வந்து லீலாவதி, துர்கா, கார்த்திகண்ணா, எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லுறேன். இந்த உயிர் கர்த்தருக்காக, அதில் இந்த சந்தேகமே இல்லை. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்போது ஏற்புரை பாப்பா யாராவது குசு குசுன்னு பேசுகிறாங்க, யார் இது? ஓகே, முதலாவது இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஏற்பாடு ஆளுங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒருங்கிணைப்பா எப்படின்னா, நான் ஒரு தடவை ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, என்ன மேனகா 10ஆம் தேதி வருது இல்லை, நான் ஒன்றும் இல்லையான்னு சும்மா விளையாட்டுக்கு கேஷுவலாக சொன்னேன். நான் சொன்ன அதோட விட்டேன். இவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் யோசித்து பிளான் பண்ணி சண்டே கிளாஸ் பசங்கள்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசி, யாரோ சொன்னாங்க, சுரேஷ் தான் சொன்னான்னு நினைக்கிறேன், நம்ம ஆரம்பித்தது சிறு பிள்ளைகள் ஊழியம், அதுதான் முதல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அந்த ஊழியத்தினால அந்த சிறு பிள்ளைகள் மூலமாகவே இந்த விழாவை செலிப்ரேட் பண்ண கர்த்தர் செய்தார். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றி. டேய் உங்களுக்கு கை தட்டிங்கடா, நீங்களா தேங்க்யூடா. நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். நான் பாஸ்டராகி பெரியவங்களுக்கு போதிச்சாலும் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் சாட்சியெலாம் சொல்ல நினச்ச டைம் இல்லை, இப்போது எல்லாம் கிளம்புற மூடில் இருக்கீங்க. இந்த ஊழியத்தின் பாதையில் 40 வருஷ காலம், ரட்சிப்பு காலத்தில் நான் காலைல சொன்னது மாதிரி 10/3/1985 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 40 வருஷமாகுது. இந்த 40 வருஷத்தில் எவ்வளோ போராட்டம், பிரச்சனை, நெருக்கடிகள், பிள்ளைகளுக்கு போராட்டம், ஜெயம்மா வாழ்க்கையில், இசைக்கியா வாழ்க்கையில் ஏராளமான போராட்டங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை. ஆனால் நம்ம சர்ச்சில் என்ன ஒரு விசேஷம்னா, கர்த்தருடைய கிருபையில் ஏராளமான ஊழியர்களை கர்த்தர் உருவாக்க உதவி செய்தார். ஒரு கை தட்டுங்கள், அல்லேலூயா. ஜோசப் தாஸ், பால்குமரன், ஜானு, ஜோசப், பால்ராஜ், ஆனந்த், அசோக், ஜெயபால், சதீஷ், சுகுமார், நந்தினி, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஊழியக்காரங்க நம்ம சர்ச்சிலேருந்து உருவானாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது தேவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தார் இந்த ஊழியத்தை கொண்டு. ஒருவேளை இந்த ஊழியத்தில் இன்னைக்கு 40வது விழாவில் எல்லாரும் வரலைன்னா கூட, எதிர்பார்த்த மாதிரி யாராவது பாப்பா சொன்ன மாதிரி எதிர்பார்த்தது மாதிரி வரலைன்னா கூட, உண்மையாக நேசித்தவங்க வந்திருக்கீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை நான் வாழ்த்துறேன். சுவாதி ஒரு கேள்வி கேட்டா, 40 வருஷத்தில் எந்த இது பிடிக்கும்? அரண்மனை வாழ்க்கையா, வனாந்திர வாழ்க்கையா, அப்புறம் என்னது? இது 3வது தான். இஸ்ரேல் ஜனங்களை நடத்துகிற மாதிரி இது சபையை நடத்தின்னு போகிறது தான் ஆண்டவனை வச்சிருக்கிறார். எனக்கு வந்து அரண்மனை வாழ்க்கை விருப்பம் இல்லை. நான் அரண்மனை மாதிரி வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை. 2வது வனாந்திரமான வாழ்க்கையும் வந்துட்டேன். 40 வருஷம் இந்த வனாந்திரம் முடிஞ்சுது. ஆனால் என்னுடைய ஆசை தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆமாம். அதனால் விசாலமான இடம் தான் நம்முடைய தரிசனம். 50வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம விசாலமான இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணோம். சரியா? நிறைய நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்க இந்த பாருங்க, இந்த இதில் ஃபோட்டோவில் தொங்குத நம்ம சர்ச்சுக்கு என்னுடைய கணக்கு பிரகாரம் 100கணக்கான பாஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு இருந்திருந்தா ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் குறைஞ்சபட்சம் ஒரு 800 பேர் இருந்திருப்பாங்க நம்ம சர்ச்சில். ஏன்னா கணக்கு வழக்கே இல்லை ஞானஸ்தானம் கொடுத்தது, நம்ம சபைக்கு வந்தது. 100கணக்கான கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நம்ம சர்ச்சில், இதே இடத்துல
எல்லாரும் வாழ்கிறாங்க சந்தோஷமாக. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், அது மட்டும் இல்லை, எத்தனையோ அடக்க ஆராதனை, எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸுங்க, விபிஎஸ் விழா, பெரிய பெரிய விழாலாம் நம்ம ஈஸியாக நடத்திட்டு போயிடும். 1 லட்சம் ஆண்டு விழாலாம் 1.25 லட்சம். ஏழை ஜனங்க தான் நீங்கள்லாம், நீங்கள் கொடுத்த காணிக்கை. இந்த விழாவை நான் பார்க்குறேன், எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எப்படி இருந்தது விழா? எப்படி இருந்தது? சூப்பராக. ஒவ்வொரு இது பானு பண்ணது, நம்ம சுவாதி பண்ணது, மேனகா பண்ணது, தம்பி மாருங்க சேக்கியா பண்ணது, நம்ம தாமஸ் பண்ணது. எது மறப்பேன் எது மறக்கலாம்னு சொல்ல, ஒவ்வொன்றும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் தான் யோசிச்சு செய்வேன் இதெல்லாம். ஆனால் இவங்க, நான் வந்து 2K கிட்ஸ் இல்லை, அந்த காலத்து ஆள். ஆமாம், நான் என்ன 68 68. அப்போது இவங்க வந்து இவ்வளோ நேர்த்தியாக செய்கிறாங்களே, அப்போ இனி வர ப்ரோக்ராம்னு இவங்க கையில் கொடுத்துடலாமா அவங்கள நடத்த சொல்லி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. கை தட்டுங்க அல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருந்தோம் பாஸ்டர்கிட்ட. நான் சண்டே கிளாஸ்லேருந்து வந்துட்டுருக்கோம். பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப நாளாக பாஸ்டர் இல்லாத எங்களுக்கு வசனம்லாம் வேறு சர்ச்சுக்கெலாம் போனால் எங்களுக்கு இந்த மாதிரி வசனமே கிடச்சிருக்காது. பாஸ்டர் தான் எங்களை எல்லாவற்றிலும் வழி நடத்தினார். அதாவது ஒரு வசனம்லாம் எங்களுக்கு அப்படியே தெரியுதுன்னா எல்லாமே அங்கிள் தான். இத்தனை வருஷமாக ஒரு டெஸ்ட் வைப்பார், பைபிளை பற்றி அதிகமாக பேசுவார். பாஸ்டர் ஆஸ்திரதிப்பாராக கர்த்தர். ஓகே, கை தட்டுங்க அக்காவுக்கு. இல்லை சாப்பிட்டுங்கிறீங்களா? கையை தட்ட முடியாதுல்ல.